ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். பார்த்தீங்கன்னா நேற்று 4/10/2025 உண்டான ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா 617. அதில் பாருங்கள் ஆல் போர்டு பார்ப்போம். ஆல் போர்டு பார்த்தீங்கன்னாக்கா 7ஆம் நம்பர் ஒன்று பாஸ் ஆகிருக்கு. நான் கொடுத்துருந்தது 4 நம்பர் கொடுத்துருந்தேன். 2, 4, 5, 7ன்னு கொடுத்துருந்தேன். அதில் 7ஆம் நம்பரு சி போர்டில் பாஸ் ஆகிருக்குது. சரிங்களா? வாங்க இப்போ ஏபிபிசிஏசியை பார்க்கலாம். ஏபிபிசிஏசியில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 67 ஏசியில் ஒன்று பாஸ் ஆகிருக்குது. சரிங்களா? அது கோடு போட்டு முக்கியமான நம்பர்னு கோடு போட்டு கொடுத்ததில் 67 ஒன்று பாஸ் ஆகிருக்குது. பார்த்துக்குங்க. அதே மாதிரி 3 டிஜிட்டை பார்ப்போம். 3 டிஜிட் பார்த்தீங்கன்னாக்கா நான் கொடுத்துருந்தது 767ன்னு கொடுத்துருந்தேன். ஆனால் நேற்று அடித்த ரிசல்ட்டு 617ன்னு வந்துருச்சு. அது ஓரளவுக்கு கொஞ்சம் மிஸ்ஸிங் தான், பார்த்துக்குங்க. ஆனால் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏசி பாக்ஸு போட்டிருந்தாலும் சி 7ஆம் நம்பர் மட்டும் பாஸ் ஆகிருக்கும். அதே மாதிரி பாருங்கள் 277ன்னு கொடுத்துருந்தேன். அதில் ஒரு ஏ போர்டு சி போர்டு 7ஆம் நம்பர் பாஸு. சரிங்களா? சரி வாங்க, இன்றைக்கி ஓரளவுக்கு தான் பாஸு. இப்போ வாங்க இன்றைக்கி உண்டான கேசிங்க பார்க்கலாம். கேரளா லாட்ரி 5/10/2025 சம்ருதி 23க்கு உண்டான கேசிங் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா முழுக்க ஒன்லி கேசிங் வீடியோ மட்டும்தாங்க. இது வந்து ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள், கன்ஃபார்ம் வீடியோவை பார்க்க வேண்டாம். ஏன்னா இது வந்து ஒரு பொழுதுபோக்காக எடுக்கப்பட்ட வீடியோ மட்டும்தாங்க, வேறு எந்த ஒரு நோக்கமும் இல்லை. இந்த வீடியோ எப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா பெல் ஐக்கான் வரும், அதை ஆள்னு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும், இல்லைன்னா காட்டாது. இது பார்த்தீங்கன்னா முழுக்க ஒரு ஃப்ரீ கேசிங் மட்டும்தாங்க, வேறு எந்த ஒரு நோக்கமும் இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க இப்போ ஆல் போர்டு பார்க்கலாம். இன்றைக்கி ஆல் போர்டு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 4 நம்பர் கொடுத்துருக்கேன். 2, 6, 8, 9. இதுதான் இன்றைக்கி உண்டான ஆல் போர்டுக்கு உண்டான கேசிங்கு. ஆல் போர்டு ஃபாலோ பண்ணுறவங்க இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு கருத்து கணிப்பு வீடியோவை மட்டும் பாருங்கள், கன்ஃபார்ம் வீடியோவை பார்க்க வேண்டாம். உங்கள் கேசிங்கு என் கேசிங்கு ஒரே மாதிரி வந்ததுன்னா மட்டும் நீங்கள் தாராளமாக எடுத்து போடுங்க, அதுவும் அளவாக போட்டுக்குங்க. வாங்க இப்போ ஏபிபிசிஏசியை பார்க்கலாம். ஏபிபிசிஏசி இதில் பாருங்கள் 90, 09, 07, 70, 97, 79, 28, 82, 86, 68, 26, 62, 02, 20, 64, 46, 24, 42, 19, 91, 96, 69, 16, 61, 35, 53, 59, 95, 39, 93. இதுதான் இன்றைக்கி உண்டான ஏபி பிசி ஏசிக்கு உண்டான கேசிங்கு. இதில் ஒரு ஏபி வரலாம், அல்லது பிசி வரலாம், அல்லது ஏசி வரலாம். சரிங்களா? அதே மாதிரி நம்பர் கொஞ்சம் கம்மியாக போடணுன்னு நினைக்கிறவங்க கீழே போட்டு காமிச்சிருக்கேன், அதை பார்த்து போட்டுக்குங்க. உங்கள் எதுவாக இருந்தாலும் உங்கள் கேசிங்கு என் கேசிங்கு ஒரே மாதிரி வந்து நான் மட்டும் நீங்கள் தாராளமாக எடுத்து போடலாம். சரிங்களா? அதுவும் அளவாக போட்டுக்குங்க. வாங்க இப்போ 3 டிஜிட்டை பார்க்கலாம். 3 டிஜிட் பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி ஒரு 6 செட்டு கொடுத்துருக்கேன். 907, 286, 026, 264, 196, 359. இதுதான் இன்றைக்கி உண்டான 3 டிஜிட் உண்டான கேசிங்கு. 3 டிஜிட் ஃபாலோ பண்ணுறவங்க இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள், கன்ஃபார்ம் வீடியோவை பார்க்க வேண்டாம். உங்கள் கேசிங்க்கு எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கு இந்த மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் தாராளமாக எடுத்து போடுங்க. அதே மாதிரி கம்மியாக போடணுன்னு நினைக்கிறவங்களுக்கும் கீழே கோடு போட்டு காமிச்சிருக்கேன். உங்களுக்கு எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கு இந்த மாதிரி போட்டுங்க. இதை நீங்கள் பாக்ஸாக போடலான்னு போட்டுக்கலாம், இல்லை சிங்கிளாக போடலான்னு போட்டுங்க. உங்களுக்கு கெஸ்டிங் எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுங்க. ஓகேங்களா? ஓகே, நேற்று வெற்றி பெற்ற அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.